அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் அஞ்சாது எதிர்த்து நிற்கும் வீரன் ஒருவனுடைய மனநிலையே இப்போது நமக்கு தேவை என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை துளியோடு இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் யூ ஆர் கோயிங் டு know about the basic concepts of national income. There are the 9 basic concepts of national income. They are: first one, GDP, gross domestic product; second one, GNP, gross national product; third one, NNP, net national product; fourth one, NNP at factor cost. Net national product at factor cost. Factor cost means cost of factors of production. உற்பத்தி காரணிகளுடைய விலை அடிப்படையில் NNP என்னங்கிறத பார்க்குறது. ஃபிஃப்த் ஒன், பர்சனல் இன்கம். சிக்ஸ்த் ஒன், டிஸ்போசபிள் இன்கம். செவன்த் ஒன், பெர் கேபிட்டா இன்கம். எயித் ஒன், ரியல் இன்கம். நைன்த் ஒன், ஜிடிபி டிஃப்ளேட்டர். பர்சனல் இன்கம்னு சொல்லக்கூடியது தனிமனித வருமானம். டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லக்கூடியது செலவிடப்படக்கூடிய வருமானம், இல்லைனா செலவிடக்கூடிய தனிமனித வருமானம். பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம். ரியல் இன்கம் உண்மை வருமானம். நெக்ஸ்ட் ஒன், ஜிடிபி டிஃப்ளேட்டட். ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இட் இஸ் கால்டு ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. What is GDP? GDP is the total market value of final goods and services produced within the country during a year. This is calculated at market prices and is known as GDP at market price. One year la one country produce பண்ணக்கூடிய goods and services அதனுடைய டோட்டல் மார்க்கெட் வேல்யூ சொன்னீங்கன்னா அது ஜிடிபி. டோட்டல் மார்க்கெட் வேல்யூங்கிறது மொத்த சந்தை மதிப்பு. ஒன் இயரில் ஒன் கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ண கமோடிட்டி ஆர் குட்ஸ் அண்டு சர்வீசஸோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ சொன்னால் அதுக்கு பேர் ஜிடிபின்னு பேர். தட் ஜிடிபி இஃப் இட் இஸ் கால்குலேட்டட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் கால்டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஜிடிபியை வந்து மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது சந்தை விலையில் வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ். த ஃபார்முலா ஹேஸ் பீன் கிவன் ஹியர், தட் இஸ் ஜிடிபி பை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அட் மார்க்கெட் ப்ரைஸஸ். சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுறதுக்கு மெத்தட் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் மார்க்கெட் ப்ரைஸில் ஜிடிபினா என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹியர் யூ ஆர் கோயிங் டு நோ வாட் இஸ் சி, வாட் இஸ் ஐ, வாட் இஸ் ஜி அண்ட் எக்ஸ் மைனஸ் எம். சி denotes consumption goods, I denotes investment goods, G is called government purchases, X means exports, M means imports. So X minus M is called net export. Net export can be positive or negative. Whenever the export is greater than import, the net export value is positive. If the export is lesser than the import, net export value can be negative. Next you are going to learn about net domestic product. Net domestic product is called NDP. நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. NDP is the value of net output of the economy during the year. Some of the country's capital equipment wears out or becomes outdated each year during the production process. Very simple. If you deduct the depreciation from the GDP, if you deduct
depreciation from the GDP, you can get net domestic product. அதாவது ஜிடிபிலேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா என்டிபி கிடைக்கும். டெப்ரிசியேஷன் சொல்லக்கூடியது தேய்மானம். என்ன சார் டெப்ரிசியேஷனை என்ன சார்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இப்போ சப்போஸ் கார் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, இல்லை சம் அதர் கமோடிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் அந்த கேபிட்டல் எக்யூப்மெண்ட்னு சொல்லக்கூடியது இப்போ கன்சூமர் குட்ஸ் காரை உருவாக்கக்கூடியது தான் கேபிட்டல் குட்ஸ். காரை உருவாக்கக்கூடிய மிஷினுக்கு பேர் என்ன? கேபிட்டல் குட்ஸ். அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் அந்த மிஷின் வந்து என்ன ஆகும்? தேய்மானம் ஆகும். அப்படி இல்லைனா அந்த மிஷின் என்னன்னா அதனுடைய லைஃப் டைம் முடியும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்டிபி கால்குலேட் பண்ணும்போது ஜிடிபிலேருந்து அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு கிடைக்கும். Next you are going to learn about gross national product is called GNP. GNP is the total measure of the flow of final goods and services at market value resulting from current production in a country during a year, including net income from abroad. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஜிஎன்பிங்கிறதும் ஜிடிபி படிச்சிங்க இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதே போல் தான் ஜிஎன்பியும். அது ஜிடிபியில் என்ன வராதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நெட்டு இன்கம் ஃப்ரம் அப்ராடுங்கிறது வராது. ஜிஎன்பியில் நம்ம அதை சேர்த்து சொல்லணும். இப்போ ஜிடிபின்னு எடுத்துட்டோம்னா அதில் 4 விஷயம் இருக்கும். கன்சப்ஷனு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் பர்ச்சேஸு, நெட் எக்ஸ்போர்ட் இருக்கும். அது ஜிடிபிங்க. ஜிஎன்பின்னு சொன்னோம்னா அந்த 4ஓட அடிஷ்னலாக ஒன்று வந்து ஆட் ஆகும். அந்த அடிஷ்னல் ஒன்று ஆட் ஆகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிஎன்பியில் இருக்கக்கூடிய அந்த 5 டைப்ஸ் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து கன்சப்ஷன். சின்னு சொல்லக்கூடியது இங்கே என்னென்னா கன்சப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, வேல்யூ ஆஃப் ஃபைனல் கன்சூமர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இயர் டு சாட்டிஸ்ஃபை த இமிடியேட் வான்ஸ் ஆஃப் த பீப்புள். அதாவது பீப்புளுடைய வான்ஸ், இந்த தேவையை வந்து உடனடியாக பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களினுடைய வேல்யூ சொல்கிறது, அதுதான் இங்கே சீன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் ஐன்னு இங்கே டெனோட் பண்ணுறாங்க. இதை எது சார் டெனோட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அங்கே பாருங்கள், கிராஸ் ப்ரைவேட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸில் நம்ம செஞ்ச ப்ரைவேட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னுடைய கிராஸ்னால் டோட்டல், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த கேபிட்டல் குட்ஸ்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸடு கேபிட்டல் ஃபார்மேஷன், ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஃபினிஷ்டு அண்ட் அன்ஃபினிஷ்டு குட்ஸ், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஃபிக்ஸடு கேபிட்டல் ஃபார்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நிரந்தர மூலதன ஆக்கம்னு சொல்லுவாங்க. ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனாக வீடு கட்டுறது. இன்வென்ட்ரிஸ்னு அந்த இடத்துல இன்வென்ட்ரிஸ்னு ஸ்டாக்குன்னு அர்த்தம். எதனுடைய ஸ்டாக்குன்னு கேட்டிங்கன்னா முழுவதுமாக உற்பத்தி பண்ண பொருட்கள், இன்னும் பாதி முடிக்கப்பட்ட பொருட்கள், அதனுடைய ஸ்டாக்கு. இதை சொல்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐன்னு சொல்லுவாங்க. தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் பர்ச்சேஸ்டு பை த கவர்மெண்ட் விச் இஸ் டெனோட்டட் பை ஜி. அதாவது கவர்மெண்ட்டு பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ் அண்ட் சர்வீஸாக இருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் அண்ட் சர்வீஸாக இருக்கலாம். அதை டெனோட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா ஜின்னு டெனோட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன்று என்ன பார்க்க போகிறீங்கன்னா நெட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நோன் அஸ் எக்ஸ் மைனஸ் எம். சொன்னோமா இல்லையா, எக்ஸ்போர்ட்லேருந்து இம்போர்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா நெட் எக்ஸ்போர்ட் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம ஜிடிபியோடைய அதை அப்படியே பார்த்துருப்போம். அடுத்ததாக நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் which refers to the difference between factor incomes received from abroad by normal residents of India and factor incomes paid to the foreign residents for factor service rendered by them in the domestic territory in India. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் மைனஸ் பின்னு சொல்கிறாங்க. நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடை குறிக்கிறதுக்கான வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் மைனஸ் பி. ஆருங்கிறது ரிசீவ் பண்ணது, பிங்கிறது பேமெண்ட் பண்ணது. அதாவது
ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படிங்கிறாங்க. ரிசீவ்டு எப்போ ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபேக்டர் இன்கம் நமக்கு எப்படி நமக்கு ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு, எது மூலிமா ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குது, அங்கே போய் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வேஜஸ் கிடைக்கும், கூலி கிடைக்கும் இல்லையா, சம்பளம் கிடைக்கிது. அப்புறம் நம்ம அந்த ஃபாரின் கம்பெனியில் முதலீடு போட்டோம்னா அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துட்டாலே ப்ராஃபிட் வரும். ஸோ இது மூலயமா வரக்கூடிய ஃபேக்டரி இன்கம், இதுதான் ரிசீவ், வருமானம் கிடைக்குதா? இப்போ ஃபேக்டரி இன்கம் பெய்டு டூங்கிறாங்க. ஃபேக்டரி இன்கம் பெய்டு இல்லையா, பெய்டு டு த ஃபாரின் ரெசிடென்ஸுங்க, அதாவது நம்ம நாட்டில் தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரங்க, அவனுடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது வெளிநாட்டுக்காரனை வந்து நம்ம லேபராக வச்சுக்கிட்டாலோ, இல்லை அவனுடைய டெக்னாலஜி நம்ம ஹையர் பண்ணிக்கிட்டாலோ, அவனுக்கு நம்ம பணம் கொடுத்தாகணும் இல்லையா. அப்போ நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம செய்யக்கூடிய செலவு அது போகுது. அப்போ ஃபேக்டரி இன்கம்னு சொல்லக்கூடியது வெளிநாட்டிலேருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம், அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு கம்பெனிலேருந்து நமக்கு வரக்கூடிய வருமானமும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கோ இல்லை வெளிநாடு சம்மந்தமான தனிநபருக்கோ நம்ம கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டு, இதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க? R-Pன்னு சொல்கிறாங்க. இந்த 5th ஒன்று ஆட் பண்ணாதாங்க இது GNP ஆகும். இப்போ GNPனா என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். GNP அட் மார்க்கெட் ப்ரைஸ் மீன்ஸ் த கிராஸ் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் ஆனுவலி இன் எ கண்ட்ரி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். பாருங்களேன், இப்போ C ப்ளஸ் I ப்ளஸ் G ப்ளஸ் X மைனஸ் M, அதான் நெட் எக்ஸ்போர்ட். இது வரைக்கும் GDPயா? R-P ரிசீவ் மைனஸ் பேமெண்ட்டை சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? GNPன்னு சொல்லுவாங்க. அது ஃபார்முலா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். GNP அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு GDP அட் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு அட் மார்க்கெட் ப்ரைஸ், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு NNPன்னு சொல்லுவாங்க. NNP net national product refers to the value of the net output of the economy. இது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம GDP பார்த்தோம் இல்லைங்களா, GDPலேருந்து NDP கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? GDPலேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணோமா? அதே போல் தாங்க NNPங்கிறது GNPலேருந்து டெப்ரிசியேஷனை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா NNP கிடைக்குங்க. புரியுதுங்களா? அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, டெப்ரிஷியேஷனுக்கு இங்கே ஒரு நியூ நேம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் கன்சப்ஷன் அலோன்ஸ். எல்லாமே ஒன்று தாங்க, முதலீடு நுகர்வதற்காக கொடுக்கப்பட்ட தொகை, அதுதான் கேபிட்டல் கன்சப்ஷன் அலோன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு NDP கிடைக்கணும்னா GDP மைனஸ் டெப்ரிஷியேஷனும், அதே நேரத்தில் நமக்கு NNP கிடைக்கணும்னா GNP மைனஸ் டெப்ரிஷியேஷனும் போட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். Next you are going to learn about NNP at factor cost. இங்கே ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லக்கூடியது காரணி செலவுன்னு சொல்லுவாங்க. காஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை டெனோட் பண்ணுது, இந்த இடத்துல ப்ரைஸை டெனோட் பண்ணலை. அப்போ ஃபேக்டர் காஸ்ட்டுங்கிறது காரணி செலவு. அப்போ காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி, அதான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், அதான் பார்க்க போகிறோம். NNP refers to the market value of output. NNP சாதாரணமாக நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொன்னோம்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அவுட்புட். இங்கே அவுட்புட்னு எதை டெனோட் பண்ணுதுன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை எ கண்ட்ரி இன் எ இயர், அதுதான் நம்ம அவுட்புட்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் NNP அட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த டோட்டல் ஆஃப் இன்கம் பேமெண்ட் மேடு டு த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பே பண்ண அமௌண்ட்டை குறிக்குது. இந்த NNP அட் ஃபேக்டர் காஸ்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா NNP அட் மார்க்கெட் ப்ரைஸு, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணிடணும், சப்சிடிஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். அப்போ NNP அட் ஃபேக்டர் காஸ்ட்டு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அவுட்புட்லேருந்து, அதான் NNP அட் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணணும். அதுலேருந்து இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணி சப்சிடிஸ் வந்து ஆட் பண்ணோம்னா அதுக்கு என்ன பேர்? NNP அட்டு
ஃபேக்டர் காஸ்ட்னு பேர். இந்த இடத்துல சப்சிடிஸ்னு உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் வந்து மானியம் வழங்குவாங்களே அது. இன்டைரக்ட் டேக்ஸ் சொல்ல தேவையில்லை, அது வந்து மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம்னா தனி மனித வருமானம்னு சொல்லியிருக்கோம். தனி மனித வருமானம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் சோர்சஸ் பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இன் எ இயர். 1 இயரில் உன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் பல்வேறு வழிகளிலிருந்து பெறக்கூடிய வருமானத்தை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, தனி மனித வருமானம் அல்லது பர்சனல் இன்கம்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுறது, அதான் பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்கம் இஸ் நெவர் ஈக்குவல் டு த நேஷ்னல் இன்கம். பர்சனல் இன்கம் வேறு, நேஷ்னல் இன்கம் வேறு. பர்சனல் இன்கம் அதாவது எல்லா இண்டிவிஜுவலுடைய பர்சனல் இன்கம் சேர்ந்தது தான் நேஷ்னல் இன்கம். அப்போ பர்சனல் இன்கமுக்கு எப்போதும் நேஷ்னல் இன்கமோட சமமாக இருக்காது. பிகாஸ் த ஃபார்மர் இன்க்ளூட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் வேரஸ் தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் நேஷ்னல் இன்கம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு ஒன்று முன்னாடி படிச்சிருப்பீங்க, அதாவது சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர், இந்த பென்ஷன், ரிலீஃபு, சப்சிடிஸ் எல்லாம் வரக்கூடியது. அப்போ பர்சனல் இன்கமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் உண்டு. அதாவது ஒரு தனி மனிதனுக்கு வந்து பென்ஷனோ இல்லை ரிலீஃபோ சப்சிடிஸோ கிடைக்கலாம். ஆனால் நேஷ்னல் இன்கமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு தான் என்ன பண்ணுது, அந்த பென்ஷனை கொடுக்குது, ரிலீஃப் கொடுக்குது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுங்கிறது பர்சனல் இன்கமில் உண்டு, நேஷ்னல் இன்கமில் கிடையாது. பர்சனல் இன்கம் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் நேஷ்னல் இன்கம் by deducting undistributed corporate profit and employees contribution to social security scheme and adding transfer payment. என்ன சொல்லியிருக்காங்க, பர்சனல் இன்கம்னா நமக்கு பர்சனல் இன்கம் கிடைக்கணும் அப்படின்னா நேஷ்னல் இன்கம்லேருந்து எதை மைனஸ் பண்ணணும், எதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நேஷ்னல் இன்கம்லேருந்து நம்ம வந்து ஒரு 2 இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. பகிர்ந்தளிக்கப்படாத கார்ப்பரேட்னுடைய லாபம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம். இங்கே எம்ப்ளாயிஸ்னு 20 லேபரை வந்து டெனோட் பண்ணுறாங்க. இப்போ லேபரோட கான்ட்ரிபியூஷன், அதாவது லேபருடைய பங்களிப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக உழைப்பாளர்களுடைய பங்கு. இது 2த்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். இதுலேருந்து நேஷ்னல் இன்கம்ல. அப்புறம் எதை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அதாவது நான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு எதை சொல்கிறேன், இந்த பென்ஷன், ரிலீஃப் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதை குறிக்குது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அப்போ பர்சனல் இன்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நேஷ்னல் இன்கம்லேருந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்டையும் எம்ப்ளாயிஸ் அதாவது சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷனையும் மைனஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் இன்கம் கிடைக்கும். அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்சனல் இன்கம் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ், இதை மைனஸ் பண்ணிடணும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், பென்ஷன், ரிலீஃப் அது போல் சொல்லக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிடணும். இதுதான் பர்சனல் இன்கம்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம்னா செலவிடப்படக்கூடிய வருமானம். டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஆல்சோ known as the disposable personal income. இப்போ டிஸ்போசபிள் இன்கமுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம், செலவிடப்படக்கூடிய தனிமனித வருமானம். இட் இஸ் த இண்டிவிஜுவல் இன்கம் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். பர்சனல் இன்கமுக்கும் டிஸ்போசபிள் இன்கமுக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் இன்கம்ங்கிறது பிஃபோர் டேக்ஸ் பேமெண்ட்டு, டிஸ்போசபிள் இன்கம்ங்கிறது ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் த அமௌண்ட் அவைலபிள் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு ஃபார் கன்சப்ஷன். இதுக்கு என்ன இருக்குது, அதாவது ஒரு ஹவுஸ் ஹோல்டு வந்து தன்னுடைய நுகர்வுக்காக கன்சப்ஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய அமௌண்ட்டை தான் சொல்கிறாங்க. அப்போ டிஸ்போசபிள் செலவிடப்படக்கூடிய, அப்போ தனி மனிதன் வந்து எதுக்கெலாம் செலவிடுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிஸ்போசபிள் இன்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பர்சனல் இன்கம்லேருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பே பண்ணக்கூடிய டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணிடணும். பர்சனல் இன்கம், அதாவது இப்போ எனக்கு ஒரு வருமானம் வருது, அதை வந்து நான் வந்து டேக்ஸ் பே பண்ணிடுறேன், டைரக்ட் டேக்ஸ் தான் இன்கம் டேக்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம். அந்த இன்கம் டேக்ஸ் நான் வந்து கட்டிட்டேன்னா எங்கிட்ட இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்கானா அவனுடைய எல்லாமே
எல்லாத்தையுமே வந்து கன்சப்ஷனுக்காக செலவு பண்ணுறானா அப்படின்னா இல்லை. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கிடைக்கக்கூடிய எல்லா வருமானத்தையும் கன்சப்ஷனுக்காக செலவு பண்ணுறானா இல்லை. கன்சப்ஷனுக்கு செலவு பண்ணுறான், சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டு வைக்கிறான். இப்போ சேவிங்ஸ் இவன்ட்டு இந்த அமௌண்ட்டு பேங்க்கு போயிடுது, பிற்காலத்தில் கிடைக்கிது. ஃப்யூச்சரில் வந்து த இண்டிவிஜுவல் ஆர் கோயிங் டு கெட் த அமௌண்ட்டு ஈவன் தோ த சேவிங்ஸ் ஆல்சோ அவனுக்கு என்னது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டிஸ்போசபிள் இன்கம்னு கேட்டாங்கன்னா 2 ஃபார்முலாவும் நம்ம எழுதலாம். ஒன்று வந்து பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்போசபிள் இன்கம் ஈக்குவல் டு கன்சப்ஷன் ப்ளஸ் சேவிங். இது 2 ஃபார்முலாவும் நம்ம டிஸ்போசபிள் இன்கமுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம்னா தலா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. The average income of a person of a country in a particular year is called per capita income. Per capita income is obtained by dividing national income by population. Per capita incomeனா ஒரு இண்டிவிஜுவலுடைய சராசரி வருமானம், ஒரு இண்டிவிஜுவலுடைய ஆவரேஜ் இன்கம் அதை சொல்லணும். சரி, ஒரு இண்டிவிஜுவலுடைய ஆவரேஜ் இன்கம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கம்மை அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷனால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் கிடைக்கும். அது அழகாக அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெர் கேபிட்டா இன்கம் கிடைக்கணும்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய எல்லா இன்கமையும் ஆட் பண்ணிக்கணும். இண்டிவிஜுவலுடைய ஆவரேஜ் இன்கம் கிடைக்கிது. இப்போ நேஷ்னல் இன்கம் மொத்த வருமானம், தேசிய வருமானத்தை அதன் அந்த நாட்டுடைய மக்கள் தொகையால் நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பெர் கேபிட்டா இன்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரியல் இன்கம். ரியல் இன்கம்னா உண்மை வருமானம்னு சொல்கிறாங்க. ஏதோ உண்மை வருமானம்னு சொல்கிறாங்கன்னா, நாமினல் இன்கம் இஸ் நேஷ்னல் இன்கம் எக்ஸ்பிரஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் ஏ பர்டிகுலர் இயர். இன் த அதர் வேர்ட்ஸ் ரியல் இன்கம் இஸ் த பையிங் பவர் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஒன்றும் கிடையாது. ரியல் இன்கம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ப்ரைஸ் லெவலில் நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் நாமினல் இன்கம், பண வருமானம்னு சொல்லுவாங்க. நாமினல் இன்கம்னா என்ன, பண வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா, நம்மளுடைய வச்சிருக்கக்கூடிய பணத்தினுடைய வாங்கும் சக்தியை சொன்னோம்னா ரியல் இன்கம். அதான் பையிங் பவர் ஆஃப் நாமினல் இன்கம் இஸ் கால்டு ரியல் இன்கம். நேஷ்னல் இன்கம்ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா, அது என்னென்னா இஸ் த ஃபைனல் வேல்யூ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அட் கரண்ட் ப்ரைஸ். அதாவது கரண்ட் ப்ரைஸில் பணத்தை அடிப்படையாக வச்சு நம்ம சொன்னோம்னா அது நேஷ்னல் இன்கம்னு பேர். ஆனால் இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த எக்கனாமியோடைய ரியல் ஸ்டேட்டை நம்ம இண்டிகேட் பண்ண முடியாது. பட் இட் டஸ் நாட் இண்டிகேட் த ரியல் ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி. அப்போ த ரியல் இன்கம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை P1 பை PO. இதுதான் இந்த ரியல் இன்கம் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஃபார்முலா. நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னா நிலையான விலையில் தேசிய வருமானமும், நடப்பு விலையில் தேசிய வருமானத்தை அது என்ன P1 பை PO. P1 என்னன்றது பார்க்க போகிறோம். அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரியல் இன்கம் கிடைச்சிரும். அப்போ நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை P1 பை PO அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைச்சிரும், ரியல் இன்கம் கிடைச்சிரும். அந்த P1 POனா என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். P1 அப்படிங்கிறது ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் கரண்ட் இயர். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இயர் இருக்கு இல்லையா, அந்த இயர் கரண்ட் இயர். இப்போ 2020 ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்ன, அதை அப்புறம் எதை டிவைட் பண்ணுங்க, POவில் டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் பேஸ் இயர், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1995லையோ 1998லையோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பேஸ் இயர்லேருந்து கரண்ட் இயருடைய ப்ரைஸ் இண்டெக்ஸை நம்ம டிவைட் பண்ணணும். அதுதான் P1ன்னு சொல்லக்கூடியது, POன்னு சொல்லக்கூடியது. P1னா என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் கரண்ட் இயர். P1 ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் பேஸ் இயர். நெக்ஸ்ட்டு வந்து ஜிடிபி டிஃப்ளேட்டர் பார்க்குறோம். ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் an index of price changes of goods and services included in GDP. It is a price index which is calculated by dividing the nominal GDP in a given year by the real GDP for the same year and multiplying it by 100. ஒன்றும் இல்லைங்க, ஜிடிபி டிஃப்ளேட்டர்னு சொல்லக்கூடியது ஜிடிபியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னுடைய விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினுடைய இண்டெக்ஸ்.
அதாவது ஜிடிபியில் வரையறுக்க ஜிடிபியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸினுடைய ப்ரைஸ் சேஞ்சஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஜிடிபி டிஃப்ளேட்டுன்னு சொல்லக்கூடியது இட் இஸ் ஏ ப்ரைஸ் இண்டெக்ஸு. இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா? ஜிடிபி டிஃப்ளேட்டர் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி. ஒரு இயரை கொடுத்துருவாங்க, அந்த இயருடைய நாமினல் சாதாரண வருமானம் என்ன, பண வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ரியல் ஜிடிபியால் நம்ம டிவைட் பண்ணணும். ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, இது ஃபார்முலா வச்சுங்க ஞாபகம் வச்சுங்க. இந்த வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம் ஜிடிபி டிஃப்ளேட்டர். இப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு ஃபார்முலா என்னன்னா நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100. அப்படி போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜிடிபி டிஃப்ளேட்டரு கிடச்சிரும். தேங்க்யூ டு ஆல்.